அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைக்க என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் நம்ம தங்கை பார்வதி என்ன துன்பமோ துயரமோ தெரியல நாமளை தேடி அழைக்கின்றான் என்று பச்சைக்கால் கருடை நேரி பார கைலாசம் வருகின்றான் என் பெருமாளாகிய கோபாலன் கைலைக்கு ஓடி வந்து தங்கை பார்வதியை அழைக்கின்றார். சரி தங்கையம்மா பார்வதியே. ஏ பார்வதி பார்வதி அண்ணனை நீ அழைத்த வரும் என்ன என்ன காரணம் என்ன அண்ணா கோபாலக்கண்ணா என்ன உங்க அத்தாம் பகவான் ஆமா அரக்கனுக்கு அக்கினி வரம் கொடுத்து எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல அதனால ஆமா என்னுடைய துன்பத் துயரம் தீர வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அழைத்தேன் என்றால் ஆமா அம்மா ஏ பார்வதி என்ன என்ன உன் கணவருக்கு வேலையே இல்லையா உன் வீட்டுக்காரருக்கு வேலையே கிடையாது யார் என்ன வரம் கேட்டாலும் பொசுக்கு பொசுக்குன்னு எடுத்து கொடுக்காரு குடுத்துட்டு பறக்க முழிக்காரு திருப்பி வாங்க முடியாம உன்னை பறக்க முழிக்க விட்டு ஓடி ஒளிதாரு ஆமா ஆமா நான் போறேன் பார்க்கடலுக்கு நீ போற நான் போறேன் உன் புருஷனுக்கு வேலை இல்ல உனக்கு வேலை இல்ல நீ என்ன ஓம்பாடு அண்ணன் பாடு என்று கோபாலக்கண்ணன் சொல்ல ஆமா அண்ணா கோபாலா என்ன உங்க அத்தான் பகவான் இல்லை என்று சொன்னா ஆமா உன் தங்கை பார்வதி மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குளிமரப்பேன் மரப்பேன் அண்ணா பூவிளப்பேன் பொட்டிலப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா தாலி சரடிழப்பேன் சங்கரதை நான் இழப்பேன் இதெல்லாம் உனக்கு சம்மதம்னா இப்ப நீ போனா பார்வதி உன் வாயில இந்த அபச்சார சொல்லு வரலாமா அண்ணன் இருக்கல இந்த அபச்சார சொல்லு வரலாமா கவலைப்படாதம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள அவர் எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து உன் முன்னால நிறுத்துவது என்னுடைய கடமை அந்த அண்ணனோட கடமை என்று கோபாலக்கண்ணன் பார்வதியிடத்திலே சொல்லிக் கொண்டு அவர் பட்டனாம் உங்களுக்கு சாத்தி பட்டனாம் உங்களுக்கு சாத்தி நாமோ 27 நாமம் 99 வருணம் போடுவாரா காலில் தும்பு செருப்பு மாட்டி தடையாரன் தடிப்பிரம்போ கன்று கட்டும் துரும்பெடுத்து ஆயர்குல சிறுவர்களை ஆடு மாடாக பத்தி கொண்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் சீங்குழலை கையிலெடுத்து யமுனை நதிக்கரை ஓரமாக வருகின்றார் வந்து பார்க்கிறார் ஒரே சோலை வனமா இருக்கு நம்ம அத்தா இங்கதான் இருப்பாரோ இருந்தாலும் இருக்கலாம் அத்தா வாரும்னா வரமாட்டாரு அதனால நம்ம அத்தானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் இசைக்கு மயங்கினவரு இசையை வாசித்து ஈசன் பகவானை அழைக்க வேண்டும் என்று கோபாலக்கண்ணன் எப்படி இசையை வாசிக்கின்றாரானா எப்படி ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே சாமி காலத்தில் மேய்ந்து வரும் கருத்த பசுவே கடவுளை காணும் என்று மலையதில் மேய்ந்து வரும் மயில பசுவே மறையோனை காணும் என்று தேடாய் பசுவே பசுவே ஆடாய் பசுவே கேட்டு பசுக்கள் எல்லாம் செவி தூக்கி திறனடானோ மாயவன் ஊதும் குழல் சத்தம் கேட்டு மானாக நின்று பசு அந்த கண்ணு ஊதும் குழல் சத்தம் கேட்டு கால் தூக்கி திறனடானோ பசு கால் தூக்கி திருநாடாடிடுமா
பசுவே பசுவே ஆடாய் பசுவே கோபாலக்கண்ணன் சீங்குழலை வாசித்து ஆடு மாடுகளை ஆடச் செய்த போது இசையை கேட்ட அதலிவனம் அனைத்தும் தத்தாம் புத்தாம் என்றே தாளம் ஓடுகின்றது. சிவன் ஒளிந்திருந்தாரே அதலி, அது மட்டும் இசையை கேட்டு இசையோடு சேர்ந்து ஆடுகிறது. நம்ம அத்தா இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு. வருவாரா? அவருடைய திருவிளையாடலை சொல்ல வேண்டும் என்று கோபாலக்கண்ணன் என்ன சொல்லுகின்றாரானா, என்ன அத்தான் அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு பயந்ததலே ஒளிந்தவா அரக்கனுக்கு பயந்ததலே தனில் ஒளிந்தவா அத்தான் ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலை ஆண்டவா கண்ணன் பாட்டை காதில் கேட்டு அண்ணலாடவா அரக்கன் பயம் தாளை மறந்து ஆசை கொண்டவா சிறக்குமானை திருநடனோ ஆட செய்தவா சாமி தித்தி மிதி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவன் இருந்தாதலி கொப்போம் அத்தா சிவன் இருந்தாதலி கொப்போம் சிவனும் ஆடவே அத்தா சிவன் இருந்தாதலி கொப்போம் மச்ச கொப்பு ஆடிடாமல் ஒற்றை கொப்பதே ஒற்றை கொப்பதே அது தத்தருகிட தருகிடம் என ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணி கண்ட மாயன் கேலி அணைக கூறிட மைத்துனரே ஈஸ்வரரே மானம் இல்லையா உனக்கு ரோஷம் இல்லையா வனதெளி தனில் ஒளிந்தது வெக்கம் இல்லையா அத்தனிக பெட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா ரோஷம் இல்லையா பிரம்பாலை அடிகள் பட்டது அத்தனிங்க பிரம்பாலை அடிகள் பட்டது நீங்க பிரம்பாலை அடிகள் பட்டது கடவுளுடைய லீலைகளை சொல்ல காட்டு அதிலியை வெட்டி வெளியே வருகின்றார். வந்த பகவான் கண்ணா வருக கார்மேர்கா வருக நீலானந்த சுரூபரே வருக நித்யானந்த கோபாலக்கண்ணனே வருக. ஓ மைத்துனா, வந்தது வராதம் அந்த 1000 பேர் கூட்டத்துல என்ன அவமானமா பேசலாமா? தனியா கூட்டு போய் 4 அடி அடிச்சாலும் வாங்கிக்கிடுவேன். என்ன மட்டும் கேலி பேசியற அங்க என்ன வாழுது? நீராயர் வீட்டில் போய் பிறந்தது மானம் இல்லையோ மோசம் இல்லையோ அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது நீர் அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது வெக்கம் இல்லையோ மோசம் இல்லையா அடுத்த வீட்டில்
ஆடு மேய்த்து வயிறு வளர்த்தது மானம் இல்லையா? மானம் இல்லையா? மலையை பிடுங்கி குடை சுமந்தது வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? உரியில் வெண்ணெய் திருடி தின்றது மானம் இல்லையா? மானம் இல்லையா? கோபிமார்கள் கையால ஆமா உரல்ல கட்டி மத்தால அடி வாங்கினது உமக்கு வெக்கம் இருக்காயா? வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? ஓ மத்தான் பகவானே, என்ன நிறுத்தும் உம்ம நான் கேலி பேச, என்ன நீ கேலி பேச? ஆமா வெள்ளி விடிஞ்சிரும், விடிவெள்ளி கால் வீசிரும். நாமளை எரிக்கிறோம் நினைச்ச அரைக்க இப்ப வந்தானோ ரெண்டு வரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான். அதனால் விடை கொடுங்க அத்தான். அரக்கனை போய் பிழை மோசம் செய்து வருகிறேன் என்று கோபாலக்கண்ணன் சொல்ல, ஆண்டவன் பகவான் அழகா போங்க அரக்கனை பிழை மோசம் செய்து வாருங்கள் என்று சொல்ல, தன்னுடைய 1000 ஆடு மாடுகளையும் ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்து உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தன் மேனியை பெண்மேனியாக சொரூபம் கொண்டு நகை பூட்டி அலங்காரம் செய்து அந்த அரக்கனை தேடி வழி நடந்து யமுனை நதிக்கரை ஓரமாக வருகின்றார். பெண்ணை கண்ட அரக்கனானவன் மங்கையை வழிமறைத்தான், வம்புதும்பாக பேசுகின்றான். ஏ அம்மா அம்மா பெண்மையில கொண்ட வெண்ண மறந்தாலோ காட்டில் கண்டவள மறக்க மாட்டேன், மனைவிய மறந்தாலோ மங்க மோகினிய மறக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு பொழுதாச்சு உன் கூட தாலி கட்டி நான் தாரமா வாழணும்னா வரணுமே. எப்பா ஏ வனவேடுவா எம்மா என்ன வேடுவோம் நான் நினைக்க, நான் தான் பாதாளத்து உலகத்துக்கெல்லாம் அரச அந்த பவளக்கண்ணி புருஷன். ஓ நீதான் அந்த அரக்கனா? உன்னை தேடிதான் நான் வழி நடந்து இந்த காட்டுக்குள்ள காகெடுத்த முள்ள போல வாரேன் என்று மனதிலே நினைத்து அந்த மோகினியான என் பெருமாளாய கோபாலக்கண்ணே உன்னோடு தாலி கட்டி தாரமாக நான் வர வேணும் என்று சொன்னா, அண்ணவன் ஆனவன் கொடுத்தாரே உனக்கு அக்கினி வரும், அத உன் மனமாற நினைத்து இந்த யமுனை நதிக்கரையில முங்கனும் முழுகனும் மோகினியால் ஆள் காட்டி விரல் எடுத்து உன் சிரச 3 தடவை சுத்தி தொண்டையிலே கைய வைத்து சத்தியம் செய்து கொடுத்தையானா, நான் இப்பமே உனக்கு தாலி கட்டி தாரமாக வரேன். என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் கேட்டது போல அந்த அரக்கன் எப்படி சத்தியம் செய்கிறானா, ஐயா யமுனையாச்சங்கரையதில வல்லரக்க ராஜமன்னே முங்குவானா முழுகுவானா மோகினியால் கரம் பிடித்தார். அம்மா அம்மா மோகினிய உன்னை கடைசி நல்ல காலம் வர உன் கண்ணதுவும் கலங்காம வச்சு காலமாது கழிப்பேன் என்று அதை ஆள் காட்டி விரல் எடுத்து சிரசதையும் சுத்துவானா என் தொண்டையில கைய வைத்தார். அக்கினி வரத்தால அழிந்து போனா வல்லரைக்க அரக்கனையும் சங்கரித்து எம்பருமா மோகினியா பெண் சொருபம் தானே மாத்தி பெருமாளாக வடிவம் கொண்டு கடவுள் பக்கம் ஓடி வாரார். யா அத்தானே பகவானே அரக்கனையும் கொன்று விட்டேன், வாரும் கைலாசம் போவோம் என்றார். அரக்கனை கொன்ற கோலம் ஆண்டவன் நான் பார்க்க வேண்டும். அந்த சண்டாளனை கொன்ற கோலம் சங்கரன் பகவான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, ஆபத்துக்கு பாவமில்லை என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் மீண்டும்